வணக்கம் ஐயா. வணக்கம். ஞான புரிதலால் பயனடைந்தவர்கள் நானும் ஒருவர். உங்களது பழைய ஆடியோ ஒன்றில் ஒரு நபருடன் தொழில் பற்றி உரையாடும் போது ஷேர் மார்க்கெட் மாதிரி தொழில்களை நம்ப வேண்டாம், அது சூதாட்டம் என்று கூறியிருந்தீர்கள். நானும் அதனால்தான் வாய்ப்புகள் இருந்தும் அந்த பக்கம் போகாமலே இருந்து வந்தேன். ஆனால் தற்போது தொழிலில் வரும் உபரி பணத்தை அதில் முதலீடு செய்ய மற்றும் விரைவில் பணத்தை பெருக்க ஷேர் மார்க்கெட்டில் நுழைவது மிகவும் தேவையாக இருக்கிறது. ஷேர் மார்க்கெட்டில் அதிக விஷயங்கள் தெரிந்த நண்பர்கள், அனுபவஸ்தர்கள் என்னை வழிநடத்த கூடவே இருக்கிறார்கள். அதில் முதலீடு ட்ரேடிங் செய்வதன் மூலம் நல்ல லாபம் பார்க்க என்னால் முடியும். அத்தனை அனுகூலங்களும் தேவையான பணமும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன காரணத்திற்காக இதுவரை முயற்சிக்க கூட இல்லை. அதிக வாய்ப்புகள் இருப்பதால் தான் தங்களிடம் அது பற்றி மறுபடியும் கேட்கிறேன். நன்றி. இல்லை, இப்போ எனக்கு அதை பற்றி எனக்கு பர்சனலாக நாலேஜ் கிடையாது. நான் மேம்போக்காக நிறையா ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு பணத்தை இழந்ததுங்கிற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்ததுனால அவங்க என்ன சூழ்நிலையில் எப்படி போட்டாங்க என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம உடனே விசாரிக்கல. ஒரு மேம்போக்காக சொன்னது தான். அதில் இப்போ இன்னொருத்தர் கூட அதே மாதிரி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் தான். அவர் கூட ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நல்லா வருவாய் வருதுன்னு சொன்னார். அதனால் சிலவங்க அப்படி சொன்ன தகவல்கள் கூட இருக்குது. ஏன்னா அதுக்கு கைட் பண்ணுறதுன்ட்டு சிலவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு நமக்கு லாபகரமாக நம்ம வழியில் நடத்துகிறாங்கன்ன மாதிரி கூட அவங்க சொன்னாங்க. அதனால் அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது ஏன்னா ஒரு லாபகரமாக இருந்தால் இப்போ நம்ம பேங்க்கில் பணத்தை போடுறோம். பேங்க்கில் உள்ளவங்களுமே அவங்க அதில் உள்ளதை இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அது கூட நம்ம கேள்விப்படுறோம். அதனால் அது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு லீகல் பிஸ்னஸ் மாதிரி தான் டெவலப் ஆகிருக்கு. இல்லீகல் பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது. அதனால் அதில் உள்ள லாப நஷ்டங்களை எனக்கு அதை பற்றி அது எக்ஸ்பர்ட் கிடையாது அதில் நான். அதனால் அதில் உள்ள எக்ஸ்பர்ட்டுகள் என்ன சொல்கிறாங்க அந்த ஒப்பீனியனை கேட்டுக்கிடுங்க. நீங்களாக கண்மூடித்தனமாக போட்டுறாதுங்க. ஒரு எக்ஸ்பர்ட்டரோட ஒப்பீனியனோட நீங்கள் செய்யுங்க.